கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் கூட சிங்கப்பூர் ஏழிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த 2020 வருடத்தினுடைய கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையில் கூட நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவர் இம்மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய ஜனத்தையும் கிருபையாய் பாதுகாத்து இந்த வருடத்தினுடைய கடைசியை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதனாலே இந்த வேளையில் கூட நாம் கர்த்தருக்கு தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் எவ்வாறாக தேவனுடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய வருடத்துக்குள்ளாகவும் நாம் உற்சாகத்தோடு கூட மனமகிழ்ச்சியோடு கூட புதிய நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டுகிற நம்முடைய தேவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். அதனால இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனத்திலே தாவீது எப்படியாக சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமா என்று சொல்கின்ற பொழுது பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது அரசனாக உயர்த்தப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த தாவீது எங்க சொல்றார், என் ஆத்துமாவேனா தனக்குள்ளே சொல்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மற்றவர்களிடம் பேசுவதற்கு அவருக்கு அங்கே யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். அதனாலே அவன் கர்த்தரை தெய்வமாக ஆடாக கொண்டு, ஆடு மேய்ப்பனாக அவரை கொண்டு தன்னை ஆடாக நினைத்து அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் செய்த அவ்வளவு நன்மைகளை நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கிறார். அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று. எப்படி என்றால், நம்முடைய ஆண்டவர் புழுதியில் இருந்தும் பார்த்தீங்கன்னா குப்பையில் இருந்தும் சிறியவனை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த தேவன் ஆட்டு கிடங்கிலே, அதாவது சாணி கிடங்கிலே கிடந்த ஒருவனை தூக்கி ராஜாவாக, பேரரசனாக உயர்த்தி இருக்கிறார் என்றால் அந்த அன்பை, கிருபையை, தயவை நினைத்து தாவீது இப்படி சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆத்மா என்று சொல்கின்ற பொழுது நமக்கு என்ன பாருங்க, அது நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா நமக்கு இல்லை என்றால் நம்ம ஜீவனோடு நம்ம இருக்க முடியாது. அப்ப சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மைகள் செய்த காரியங்களை சிலர் மறந்து விடுவார்கள். சிலர் காரியங்களை என்ன செய்வாங்க என நினைத்து அதற்கு காரணகர்த்தராக இருந்தவர்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். ஒரு சிலருக்கு நம்ம நன்மை செய்வோம், அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, அவர்கள் நன்மை செய்யாத போது தீமை செய்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே நம்ம எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம், இதெல்லாம் மறந்து நமக்கு தீமை செய்கிறார்களா என்று நினைத்து மனது வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். அதனாலே சிலர் என்ன செய்கிறாங்க, இயற்கையிலே அடிக்கடி அவர்கள் காரியங்களை மறந்து விடுகிறார்கள். சிலர் வேண்டுமென்றே என்ன செய்கிறாங்க, மறந்துவிடக்கூடியவராக இருக்கிறார்கள். தற்செயலாக மறக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னாக்க வேணுமென்றே என மறந்துவிடக்கூடியவர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புரியுங்களா? பாருங்க, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது, பள்ளியில் படித்த பொழுது நம்முடைய ஹோம்ஒர்க்கை நம்ம கொடுத்த டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க்கை நம்ம சரியாக செய்யாமல் அன்றைக்கு மறுநாள் செல்கின்ற பொழுது டீச்சர் கேட்கின்ற பொழுது நான் மறந்து விட்டேன் என்று சொல்லுவோம். உடனே அவர் பெரம்பெடுத்து அடிக்கின்ற பொழுது நமக்கு அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம எப்படியாக மறக்காமல் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வீட்டில் செய்து பள்ளிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஞாபகம் நமக்கு இருக்கும். அதனாலே பாருங்க, அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் புது வருடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அநேக ரிசல்யூஷன், அதாவது நியூ இயர் ரிசல்யூஷன், புது வருடத்திலே அநேக தீர்மானங்கள், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அவர்கள் என்ன தீர்மானம் எடுத்திருப்பார்கள். ஆனால் மாதங்கள் வருகின்ற பொழுது, ஜனவரி முடிந்து பிப்ரவரி மார்ச், இப்படி மாதங்கள் வருகின்ற பொழுது காலப்போக்கில் அவர்கள் அதை மறந்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அநேக விசுவாசிகள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தீர்மானத்தை எடுத்து என்ன சொல்கிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 13 முதல் 14 பார்க்கின்ற பொழுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று எழுதுகிறார். பின்னான காரியங்களை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த 2020 கடைசி இந்த வாரத்துக்கு வந்திருக்கிற நாம் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய பின்னான காரியங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், இழப்புகள், கொரோனா வியாதினால வந்த பொருளாதார இழப்பு, வேலை இழப்பு என உற்றார்களை உறவினர்களை நாம் இழந்திருந்தால் எல்லா காரியங்களையும் மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும் என்று தேவன் பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறார். அதை நாம் விட்டு கடந்த நாட்களிலே, கடந்த வருடத்திலே, கடந்த 20 வருடம் 30 வருடமும் நம்ம யாராவது நம்ம பேசியிருந்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு மறக்காமல் நாம் என்ன செய்யக்கூடாது, புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடாது. அப்படி நாம் மறக்காமல் அந்த காரியங்களை உள்ளதில் வைத்து கொண்டோம் என்றால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல், நாம் மன்னிக்காத அந்த சுவாபமே நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒருவன் ஒரு தேங்காய்க்குள்ள சுண்ணாம்பை தடவி ஒரு கோயில் யானைக்கு கொடுத்து விட்டானாம். அந்த கோயில் யானை பாருங்க, அதை தனக்கு யார் அந்த தேங்காயை உடைத்து அதுக்குள்ளாக சுண்ணாம்பை தொடங்கி தேங்காயை எடுத்து விட்டு சுண்ணாம்பை தடவி கொடுத்தான் என்பதை ஞாபகம் வைத்து பல வருடங்களுக்கு அப்புறமாக அவன் மீண்டுமாக அந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது அவனை சரியாக அடையாளம் கண்டு அவனை பிடித்து காலின் கீழ் போட்டு மிதித்து கொன்றது என்று சொல்லுவார்கள். புரியுங்களா? அப்படியாக அது பழி வாங்கியதான். ஆனால் மிருகம் அப்படி. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி அல்ல. நாம் பின்னானவைகளை மறந்து விட வேண்டும். முன்னானவைகளை நாடி நமக்காக அந்த பரம அழைப்பு, அந்த இலக்கை நோக்கி தொடரக்கூடியவர்களாக புதிய 2021 வருடத்திலே நாம் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 65 அதிகாரம் 11 வசனத்திலே வருஷங்களை நன்மையால் முடிசூட்டக்கூடியவர் ஆண்டவர் நமக்காக இந்த 2020 நம்முடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், கஷ்டங்கள், பாடுகள் வந்திருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு, ஆண்டவரே வருஷங்களை நன்மையால் முடிசூட்டக்கூடிய தேவனப்பா, எனக்கு இந்த புதிய வருடத்தை நீ நன்மையால் எனக்கு முடிசூட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த 2020 வருடத்திலே, இந்த வருடத்தில் இருந்த எல்லா கசப்புகள், மன்னியாத சுபாவங்கள் என இழப்புகள் எல்லாவற்றையும் நான் மறந்து நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி நான் ஓடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். பாருங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் தன்னுடைய சரீரத்தை எவ்வளவு வெயிட்டை குறைக்கிறான், வீணான ஆடைகள் என எல்லாவற்றையும் கலைந்து அவன் ஒரு ஒழுக்க கிரயமாக சரீரத்தை நன்றாக பலப்படுத்தி அவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி அதில் வெற்றி சிறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மறக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் மறந்து விட வேண்டிய எல்லா காரியங்களையும் விட வேண்டிய கெட்ட பழக்கங்கள், விட வேண்டிய உறவுகள் எல்லாவற்றையும் தூக்கி உதறிவிட்டு இந்த புதிய வருடத்துக்குள்ளாக 2021 வருடத்துக்குள்ளே நாம் செல்கிற நாம் ஒரு தீர்மானத்தோடு, அதாவது ஆண்டவரிடத்தில் மறக்க வேண்டிய காரியங்களை நான் மறந்து, மற்றவர்களை பேசின அந்த காரியங்களை எல்லாம் நான் மறந்து, நான் நீர் வைத்திருக்கிற வசனத்தையும் வாக்குத்தத்தையும் ஞாபகம் வைத்து நீர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் முன்னோக்கி செல்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி மடை திறந்த வெள்ளத்தை போல பாய்ந்து வரும். புரியுங்களா? அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, சில காரியங்களை மறந்தாராம். புரியுங்களா? அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தன், மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னராக அவன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னாக்க பெரிய 3 கப்பல்களுக்கு மேல அவன் வைத்திருந்தான் என்று சொல்கிறார். அவங்க தகப்பனார் பெரிய பணக்காரராக இருந்தார். அவன் கமேலியல் என்ற வேத பண்டிதரிடத்திலே அவன் அவரிடத்திலே வேதத்தை கற்று பழைய பார்த்தீங்கன்னாக்க பெரிய 3 PhD டாக்டரேட் பட்டம் வாங்கினார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வேதத்தில் தெளிவுள்ள நியாய பிரமாணத்தை கற்ற ஒரு நியாய பிரமாணிகன் அவன். ஒரு எபிரேயன், பார்த்தீங்கன்னா வைராக்கியமுள்ள ஒரு எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயன். அப்படிப்பட்ட அவன் அந்த செல்வந்தன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொன்னதை அறிந்த பொழுது தன்னிடத்தில் இருந்த எல்லா மேன்மைகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவையே முன்பாக வைத்து இயேசுவுக்காக ஊழியம் செய்யும்படி அவன் ஓடக்கூடியவனாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையிலும் 13 வயதிலே அவர் என்ன செய்தார், தன்னுடைய
சகோதரர்கள் அவரை வந்து குழியில போட்டாங்க, ஏன்னா மீதியான இடத்துல விட்டாங்க. அப்படி அவன் சிறு வயதிலே அவன் 1.5 வயது 2 வயது இருக்கின்ற பொழுதே அவன் தன் தாயாரை இழந்தவன். அப்படிப்பட்ட அந்த இழப்பு இருந்தான். சகோதரர்கள் அவன் மேலே என காய் மகரமாய் அவனிடத்தில் நடந்து கொண்டு அவனை தூக்கி விட்டு போட்டார்கள். அவன் 13 வயதிலே வந்து தன்னுடைய பெற்றோர் சகோதரர்களை விட்டு தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டான். அவன் 17 வருடங்கள் அவன் அனுசிதான் வந்து எகிப்து தேசத்திலே அவன் வந்து அடிமையாக சிறைச்சாலை கிடந்தான். அவன் பின்பாக என்ன செய்யப்பட்டு அவன் அந்த எகிப்து பார்வோனிடத்திலே அவன் ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். ஆனால் அவன் பாருங்க, தனக்கு திருமணமாகி தன்னுடைய முதல் மகனாய் மனேசேவை அவன் ஆசீர்வதிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறான்? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்திலே யோசேப்பு என்ன சொல்கிறார்? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். என் வருத்தத்தை எல்லாம் என் தகப்பன் வீட்டில் எனக்கு சகோதரர் செய்த எல்லா காரியத்திலும் நான் மறந்துட்டேன், மனசுல வைக்கல. அதனால என் மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறேன் என்று யோசேப்பை சொன்னார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்க, யோசேப்பு தன்னோட வாழ்க்கையில அவனுக்கு என்ன செய்தாங்க? சிறு வயதில் சகோதரர்கள் அவனுக்கு இது பண்ணாங்க, அவனை தூக்கி வந்து குழியில் போட்டு வித்து போட்டாங்க. அவன் வந்து போத்திபாரோட மனைவி சிறைச்சாலை செல்வதற்கு காரணமாக இருந்தால் அநேக அவனுக்கு துன்பங்கள் பாடுகள் வந்த பொழுது கூட அவன் வாழ்க்கையில என்ன செய்தானாக்க எல்லாவற்றையும் மறந்ததினாலே அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 110 வயது வரை உயிரோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, தன் மறிக்கின்ற பொழுது சொல்கிறான், என்னுடைய எலும்பை நம்முடைய முற்புதாக்கள் ஆகிய கானான் தேசத்தில் சென்று அடக்க செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது 430 வருடம் அவனுடைய எலும்பை சவப்பெட்டியில் பத்திரமாக பாதுகாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அந்த யோசேப்பினுடைய அந்த எலும்பு அந்த பெட்டியும் எடுத்துக்கொண்டு கூட சென்று கானான் தேசத்தில் அடக்கம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பின்னானவைகளை இந்த புதிய வருடத்துக்குள்ளே செல்லக்கூடிய நாம், இந்த பழைய வருடத்திலே கடைசி வந்திருக்கிற நாம் பின்னானவைகளை எல்லாம் நம் வாழ்க்கையிலே மறக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வந்து பின்னானவைகளை மறந்து தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைக்க வேண்டும். ஒன்று பாருங்க, கர்த்தரையும் அவருடைய அன்பையும் நாம் மறக்கவே கூடாது ஒரு போதும். உபாகமம் 6வது அதிகாரம் வசனம் 18 பார்க்கின்ற பொழுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை புறப்பட பண்ணினேன் என்பதை நீ மறவாதபடி ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை அறியாத பொழுது நான் எங்களுடைய குடும்பங்கள் அடிமைத்தனத்திலே விக்கிர ஆராதனை பில்லி சூனியம் என்ற அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் அந்த அடிமைத்தனத்திலே இருந்த நாட்களிலே அநேக உயிரிழப்புகள் இருந்தது குடும்பங்களிலே. அவற்றிலிருந்து கர்த்தரை விடுவித்தான். ஆனால் விடுவித்ததினாலே இன்றைய 35 வருடங்களுக்கு மேலாக இந்த தேவனை நாங்கள் மறவாதபடி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக முழு குடும்பமாக இருக்கிறோம். முழு குடும்பத்திலே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 பேர் கர்த்தருடைய போதகராக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அந்த நன்மைகளை விடுதலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாவ பழக்கத்தில் விடுதலை கொடுத்திருப்பார், விக்கிரங்களில் விடுதலை கொடுத்திருப்பார். நம்ம வந்து பாருங்க, புறஜாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அவருடைய மகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருப்பார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அதை மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்கிறார். நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் துதிக்கின்ற பொழுது தேவனுடைய கிருபை நம்ம இறங்கி வரும். அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய காரியங்கள் நம்ம எப்பொழுதும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். புரியுங்களா? அப்ப தேவனுடைய அன்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு என்ன செய்வோம்? நீங்க துதிகளை செலுத்த முடியும். தேவனுடைய அன்பை நினைத்து அவருக்கு நீங்க துதிகளையும் ஆராதனையும் செலுத்துவதற்கு உங்க உள்ளம் துடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ எண்ணிப்பார். நீ பெற்ற பாக்கியங்களை எண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. T.L. மூடி தன்னுடைய மரண நேரத்தில் சொன்னாரு, நான் மறிக்கப்புறம் யாரும் அழுகக்கூடாது, ஏனென்றால் இப்பொழுது எனக்கு முடிசூட்டப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் இந்த பொய் உலகத்தில் இருந்து மெய் உலகத்திற்கு தேவனுடைய அந்த பரலோகத்தில் எனக்கு முள்முடி அதாவது எனக்கு கிரீடம் சூட்டப்படக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை முள்முடி வேந்தன் எனக்காக
மகிமையின் கிரீட வேடத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். அதனாலே நான் மறிப்பதனாலே யாரும் கவலைப்படக்கூடாது என்று கீழ்மொழி சொன்னார். பின்னானவைகளை எல்லாம் மறந்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த மகிமையின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தையே ஆண்ட பாருங்க விக்டோரியா மகாராணி காலத்திலே சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லுவாங்க. 150 தேசங்களுக்கு மேலாக. ஏன்னா ஒரு தேசத்தில் சூரியன் அஸ்தமிச்சா இன்னொரு தேசத்தில் சூரியன் அங்கே என்ன செய்யும், ஏன்னா உதயமாக கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விக்டோரியா மகாராணி இந்திய தேசத்தை கூட ஆண்டாங்க. அவர்களுடைய அந்த அரண்மனை கல்கத்தா தேசத்தில் இருக்கிற விக்டோரியா மகாராணியுடைய அந்த பேலஸ். நான் என் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது நான் ஒரு ரயில்வே எக்ஸாமினேஷன் எழுதுவதற்காக கல்கத்தாவுக்கு சென்றிருந்த பொழுது அவருடைய அந்த மகாராணியினுடைய அந்த பேலஸை விசிட் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். பல இடங்கள் அவங்க இந்திய தேசத்தை ஆண்ட பொழுது கிழக்கந்தி கம்பெனியை ஆரம்பித்தாங்க. அந்த விக்டோரியா மகாராணி கல்கத்தாவில் ஆண்ட அந்த இடங்களை எல்லாம் அந்த அரண்மனை பார்த்தேன். அவர்கள் பாருங்க சொல்லுகிறாங்க, அவர்கள் மறிக்கின்ற பொழுது என்ன சொன்னாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியில் எனக்காக செய்த எல்லா நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்காக செய்த மேன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று மறிக்கின்ற பொழுது அந்த விக்டோரியா மகாராணி சொன்னார்களாம். புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அதே போல மோசே தன்னுடைய வயதான காலத்தில் இஸ்ரவேலருக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறக்காமல் எச்சரிக்கையாயிரு, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கிற போதும் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காதே என்று உபாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 16 வரையில சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மோசே சொல்றாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், செங்கடலை பிளந்தார், பார்வோண்ட 10 வாதைகளை எல்லாம் கடந்து உங்களை அற்புதமா இந்த 40 வருடத்திலே அவர் ஒரு தகப்பன் தோளில சுமப்பது போல உணவும் மன்னாவையும் அவர் பரலோகத்து தேவதூருடைய அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார், தண்ணீர் இறைச்சியை ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். அதே போல தண்ணீரை கண்மலையில் தண்ணீரை கொடுத்தார். இதையெல்லாம் நீங்க மறக்க கூடாது என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம். சிலர் ஏழ்மையாக இருக்கின்ற பொழுது என்ன நினைப்பாங்க, கஷ்டப்பட்ட அந்த காரியம் ஏழ்மையில் இருந்து அவர் என்ன செய்வாங்கனாக்க நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த ஏழ்மை கஷ்டப்பட்ட நாட்களிலே ஏன்னா பாருங்க, சாப்பிடுவதற்கோ உடுப்பதற்கோ உடை இல்லாமல் ஏன்னா எவ்வளவா கஷ்டப்பட்ட நாட்களிலே அந்த நாட்களை நினைப்பாங்க. என்னுடைய சிறு வயதில் இருக்கின்ற பொழுது எனக்கும் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் 7 பேர், ஏன்னா 7 பேர் நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவர்கள். எங்கள் அப்பா 7 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவும் என்ன அந்த நாட்களிலே என்ன ஆகாரம் கொடுப்பதற்கு கூட அவ்வளவு கஷ்டப்படுவார்கள். கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாரும் உயர்ந்த நிலைமைக்கு வருகின்ற பொழுது அந்த நாட்களிலே நாங்கள் கஷ்டப்பட்ட காரியங்களை இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம். ஏன்னா தேவன் எப்படியாக எங்களை உயர்த்தினார் என்று தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். சிலர் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனால் கஷ்டத்திலிருந்து முன்னுக்கு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்தவுடனே அந்த கடந்த நாட்களை மறந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள்ளாக மேட்டிமை வந்துவிடும். அப்பொழுது மேட்டிமை வருகின்ற பொழுது தேவன் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பதற்கு அது தடையாக இருந்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே மேட்டிமை வந்து விடக்கூடாது. தாழ்மையில் நம்மை உயர்த்தியவரை நீங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை என்ன செய்ய வேண்டும், கர்த்தரையும் அவருடைய அன்பையும் ஒருபோதும் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இரண்டாவது, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. புரியுங்களா? அதனால தான் பாருங்க, ஒரு கணவன் மனைவி என தன் மனைவி தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதத்தை எழுதினாலும் அந்த கடிதத்தை எழுதி கணவன் இடத்துல கொடுத்து அதை போஸ்ட் செய்யும்படியாக சொல்லியிருந்தார். அவர் ஒவ்வொரு நாள் வேலைக்கு செல்கின்ற போது ஞாபகப்படுத்துவாங்க. அவர் என்ன செய்வார், வீட்டுக்கு வரும்போது மறந்து விடுவார். இப்படியாக மறந்து விடுறதுனாலே ஒரு நாள் மனைவி என்ன செய்தார், கணவன் வேலைக்கு செல்லும்போது பின்பாக அவர் சட்டைக்கு பின்னபாக என்னை இந்த கடிதத்தை என கணவர் போஸ்ட் செய்ய வேண்டும் என்று ஞாபகப்படுத்துங்கள் என்று எழுதி வைத்து விட்டாராம் பேப்பரில். போய் கொண்டிருக்கிற பஸ்ஸில் போகும்போது பின்னால் பார்த்த
ஏன்னா ஒரு பார்த்தவர்கள் அவரிடத்துல, சார் அந்த போஸ்டரை நீங்கள் போஸ்ட் செய்து விட்டீர்களா என்று கேட்டார்களாம். ஓகே நான் பஸ்ஸில் இறங்கினோன்னு போட்டு விடுறேன்னு சொன்னாராம். அதே போல் இறந்தவன் மறந்து விட்டார், போய்கொண்டே இருக்கிறார். அங்கே போய்கிட்டு இருக்கிற பொழுது ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அலுவலகத்துக்கு சென்ற பொழுது அங்கே அலுவலகத்தில் அங்கே பார்த்து கேட்டாங்களாம், ஒரு தபாலை நீங்கள் போஸ்ட் பண்ணீங்களா, ஐயோ மறந்து விட்டேன் என்று சொன்னாராம். திரும்பி வீட்டுக்கு அவர் வருகின்ற பொழுது ஏன்னா பஸ்ஸில் ஏறும்போது ஒருத்தர் கேட்டார். உடனே அவர் மறவாமல் நிறையா ஏன்னா இறங்கி அந்த கடிதத்தை போஸ்ட் செய்துவிட்டு தான் வீட்டுக்கு வந்தாராம். புரியுங்களா? அவருக்கு ஞாபகம் மறதி, அதை யாராவது ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. கடைசியில் அவர் என்ன செய்தார், அதை போஸ்ட் செய்து சொன்னார், போஸ்ட்டு போட்டாராம். அப்பொழுது அந்த பக்கத்தில் இருந்து சொன்னாராம், இல்லைங்க உங்கள் பின்னால் எழுதி இருக்குது, ஏன்னா இந்த என் கனவு இருக்குது ஞாபகப்படுத்துங்க என்று உங்கள் மனைவி எழுதியிருக்கிறாங்க, அதனால தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் என்று சொல்லி. அதனாலே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த வருடத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கிற நாம் கர்த்தர் எவ்வளவாக இந்த கொரோனா COVID-19 பெண்டமிக்கிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் எவ்வளவாக கிருபையாய் பாதுகாத்து இருக்கிறார். அவருக்கு நன்றி செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதனால் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போய் விடாது என்று அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அடுத்தவங்கிட்ட சொல்லியிருக்கலாம், மனைவிட்ட சொல்லியிருந்தா மறந்துடுவாங்க. ஆனால் தன் ஆத்மாவோடு கூட, உள்ளான மனிதனோடு கூட தாவீது பேசக்கூடியவராக இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்த உபகாரங்களை மறக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நேசத்தை மறக்கக்கூடாது. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பையும் பாசத்தையும் உணர்ந்தவர்கள் ஒருபோதும் இந்த அன்பை உதறி தள்ளிவிட்டு உலக சிநேகங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ தவறான உறவுகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்காக, அந்த அன்பு என்ன செய்து கல்வாரி வரை சென்று தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அந்த அன்பை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவை போல இந்த பூமியில நேசிக்கக்கூடிய ஒருவருமே நமக்கு கிடையாது. புரியுங்களா? இந்த அன்பை நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு அளவிட முடியாதது. அன்பு 1000-16,000 பேரிலும் சிறந்தவர் என்ன அந்த அன்பு. தாயினுடைய அன்பை காட்டிலும், தகப்பனுடைய அன்பை காட்டிலும், சிநேகிதருடைய அன்பை காட்டிலும் இந்த அன்பு விசேஷித்தமான அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு அதுதான் உன்னத பாட்டு 1ஆவது அதிகாரம் வசனம் 2வது வசனம் 4வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்றும் திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசத்தை பிழிக்கப்படுகின்ற பொழுது எப்படியாக சிவப்பு நிற சாறு வருகிறது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் கல்வாரி சிலுவையில கடைசி சுற்று ரத்தத்தை நமக்கு சிந்தினார். அதை நாம் நினைவுகூறும்படி தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்கிறோம், திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அவருடைய அன்பை நினைக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அந்த லார்ட்ஸ் சப்பரை, அந்த ஹோலி கம்யூனியனை திருவிருந்து நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அன்பை நீ நினைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அந்த ஹோலி கம்யூனியனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இயேசு பாருங்க, நாம் சிந்தனைகள் சீர்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து முள்முடியை அவர் தலையில சூடிக்கொண்டார் என்று யோவான் 19ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர் கண்கள் நம்முடைய நிமித்தம் அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்தது என்று லூக்கா 19ஆவது அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் கன்னங்கள் நம்முடைய பாவத்து நிமித்தம் அடிக்கப்பட்டது என்று புலம்பல் 3வது அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல அவருடைய நாவு நமக்காக மன்றாடியது, ஆண்டவர் நமக்காக ஊக்கமாக ஜெபித்தார் என்று லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய தோள்கள் நம்முடைய பெரும் பாவத்தை சுமந்தது என்று லூக்கா 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அவருடைய முதுகு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக உளப்பட்டது என்று சங்கீதம் 129வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விழா என் நிமித்தம் ஈட்டியால் பிளக்கப்பட்டது என்று யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய கைகளை நமக்காக ஆணி அடிக்க மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்தார் என்று சங்கீதம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதங்கள் கொடூரமான ஆணிகளால் சிலுவையில் மரத்தில் கடாவப்படுகிறது என்று சங்கீதம் நமக்காக கடாவப்படுகிறது என்று சங்கீதம் 22வது அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அன்பையே செலுத்தி கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிலுவையில் ஊற்றி கொடுத்தார் என்று ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து முடித்தார் என்று யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த நேசத்தை ஒருபோதும், இயேசுவின் நேசத்தை நாம் மறக்கவே கூடாது. புரியுங்களா? அடுத்ததாக கர்த்தருடைய உடன்படிக்கையை நாம் மறக்கவே கூடாது. உபாகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலே
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு உடன்படிக்கை செய்திருக்காரு. ஆண்டவர் நீங்க விக்கிரத்தை உண்டு பண்ணக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, அந்த வலி இந்த வலினா விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்க உண்பதினாலே அந்த உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் சில ஆவிகள் போய் ஒட்டி கொண்டு இருப்பதனாலே உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என ஆண்டவர் அவருக்கு ஒப்பாக நம்ம எந்த விதமான சாயலான விக்கிரத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் உடன்படிக்கை செய்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு எரிசாரு நன்றியை தெரிவித்தார் ஆபிரகாம் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில் இயேசு தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மகளாக மாற்றியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதனால்தான் 1 கொரிந்தியர் 11:25 திருவிருந்து எடுக்கின்ற பொழுதுல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தையும் நமக்காக சரீரம் பிக்கப்பட்டது என்ற அதை நினைக்கின்ற பொழுது அந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படியாக திருமணத்தில் கணவன் மனைவியும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் திருமணத்தில் எப்படி உடன்படிக்கை செய்கிறார்களோ அதே போல வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரை கூடவே இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்கிறார்களோ அதே போல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உடைய பிள்ளைகளா மாறுறீங்க. கர்த்தர் சொல்றார், அந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையை நாம் மறக்கக்கூடாது. அடுத்து தேவனுடைய வசனத்தை நாம் மறக்கவே கூடாது. பாருங்க, சங்கீதம் 119 அதிகாரத்தில் அநேக இடங்களிலே உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று என சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறான். புரியுங்களா? உம்முடைய வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா உங்களுடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அதே போல சங்கீதம் 119:16 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:83 புகையிலுள்ள துருத்தியை போல் ஆனேன், உமது பிரமாணங்களையோ மறவேன் என்று சொல்கிறார். அதே போல சங்கீதம் 119:93 நான் ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்கிறார். சங்கீதம் 119:103 என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 119:153 என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை நான் மறவேன் என்று எவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 119:172 உமது கற்பனை எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்லுகிறார். புரியுங்களா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ள அந்த வார்த்தை, அதை மறவாதபடி, வேதத்தை மறக்காதபடி நாம் எப்பொழுதும் கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். புரியுங்களா? அதனால்தான் ஒரு தீர்மானம் இந்த புதிய வருடத்துக்குள்ளே சொல்கிற நாம், ஆண்டவரே வசனத்தை நினைக்கணும், அதை போல வசனத்தின்படி வாழ நம்ம என்ன செய்யணும், வசனத்தின்படி வாழ்வேன் என்று நாம் என்ன தீர்மானம் எடுத்து முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று 3 தடவை மறுதளித்தான். சேவல் கூவிய போது 3 தடவை மறுதளிப்பா என்று ஆண்டவர் சொன்னார். இல்ல ஆண்டவரை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு ஆண்டவர் என்ன செய்றாரு, பேதுருவை நோக்கி கடைசியில் லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 61-62 அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவதற்கு முன்பே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பா என்று கர்த்தர் என சொன்னதை பேதுரு நினைத்து பார்த்து என்ன செய்தான் என உடனே அவன் என்ன செய்தானா, நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதானான். புரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், நான் மறுதளிச்சிட்டேன் என்று சொல்லி இப்பொழுது என்ன செய்யறவன் அந்த நினைவு கூர்ந்து மனம் கசந்து நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதானாம். ஏன்னா ஒரு மனம் திரும்புதல் வாழ்க்கையில இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தீங்கன்னா, ஒருவேளை உடன்படிக்கை விட்டு நீங்க வெளியே சென்றிருந்தீங்கன்னா, கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்ன வெளியே வாங்க. உலக நட்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நட்புகளை விட்டு வெளியே வந்து மனம் கசந்து தேவனோடு கூட ஒப்புரவாகுங்க, தேவனோடு கூட அவரிடத்துல கிட்டி சேருங்க. அதுதான் கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசிக்கு வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை நினைவு கூறணும். ஏன்னா வெளியே வர வேண்டும், விட்டுவிட வேண்டிய காரியங்கள் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், மனம் கசந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தாவீது கூட பாவம் செய்த பொழுது கூட, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டும் பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்து விடாது என்று தேவனிடத்தில் மன்றாடினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே,
அதனாலே தேவன் செய்த இந்த உடன்படிக்கை நம்ம ஒருபோதும் மறக்கவே கூடாது. வேதத்தை மறக்கவே கூடாது. வேத வசனத்தை மறக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும். அடுத்து தான தர்மங்களை நாம் மறக்கவே கூடாது என்று எபிரேயர் 13வது அதிகாரம் 16 வசனத்திலே, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்ம பண்ணவும் மறவாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எளியோரை, விதவைகளை, திக்கற்றவர்களை, மற்றவர்களுக்கு தானம் செய்யணும், தான தர்மம் செய்யணும். கிறிஸ்துவனுடைய அன்பே அதுதான். ஏன்னா அவர் நமக்காக நினைச்சாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பை வாரி வழங்கி இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கும் தானம் தர்மங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால தேவனுடைய பிள்ளைகளை அப்படி தான தர்மங்களை செய்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன உபசரிப்போம், அவருக்கு நன்மை செய்வோம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் வீடுகளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கனப்படுத்தி அவர்களை விருந்து கொடுத்து காணிக்கை கொடுத்து அனுப்புவோம். அதனால கர்த்தர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஊழியக்காரர்களாக ஆண்டவர் எங்களை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அடுத்ததாக கடைசியாக பார்க்கின்ற பொழுது பூர்வ நாட்களில் மறவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனத்திலே, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். கர்த்தர் செய்த எல்லாம் இந்த வருடத்தில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த மந்திரி எங்கே சென்றாலும் ஒரு பெட்டி வச்சிருக்காரு. அந்த பெட்டியை கூட கொண்டே செல்வாராம். புரியுங்களா? ஒரு பழைய பெட்டி. அந்த பெட்டியை எங்கே சென்றாலும் கூட எடுத்து செல்வாராம். இதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அந்த ஆட்கள் ஒரு மேல் பொறாமை கொண்டு, என்னடா இதுக்குள்ள ஏதோ வைரம் நகை மற்ற இதெல்லாம் எடுத்துட்டு போறாரோ என்ன என்று சொல்லி பொறாமைப்பட்டு ராஜாவோட இடத்துல போட்டு கொடுத்தாங்களா. ராஜாவே, உங்க மந்திரி எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பெட்டி வச்சிருக்கிறாரு, அது எல்லாம் ஒருவேளை இங்கே அரண்மனையில் இருக்க என்ன நகை வழிகளோ அதையெல்லாம் கையில் வச்சுட்டு யாரும் பார்த்து விடக்கூடாது, எடுத்துக்கொண்டு போய் சொல்கிறாரோ என்று சொன்ன பொழுது ராஜா மந்திரி கூப்பிட்டு விசாரித்து பெட்டியை திறந்து காண்பிக்க சொன்னாராம். உடனே அந்த மந்திரி பெட்டியை திறந்து காண்பித்து ராஜாவிடத்தில் சொன்னாராம், ராஜாவே, நான் தாழ்மையில் இருந்த பொழுது நீங்க என்னை அழைத்து என்னை எனக்கு உதவி செய்து என்னை மந்திரியாக மாற்றினீங்க. அதனால நான் தாழ்மையில் இருக்கின்ற பொழுது நான் உடுத்திருந்த அந்த பழைய அந்த துணிமணிகள், அந்த பழைய துணி, அந்த ஒரு சட்டை, அந்த பழைய துணி தான் என் பெட்டியில் வச்சிருக்கேன். ஏனென்றால் நான் எப்பொழுதும் எங்கே சென்றாலும் ராஜா எனக்கு செய்த அந்த நன்மையை நான் மறக்கவே கூடாது. உமக்கு மறக்காதபடி நான் என்ன செய்யணும், உங்களுக்கு மந்திரியாக வேலை பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெருமை மந்திரி என்ற பெருமை விடக்கூடாது. எப்பொழுதும் என்னுடைய அந்த தாழ்மையை நினைத்து நான் உண்மையிலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெட்டியை நான் கையில் உடனே வைத்திருக்கேன் என்று சொன்னாராம். இதை கேட்ட பொழுது இந்த ராஜாண்ட உள்ளம் உருகியதான். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து நம்ம தூக்கி எடுத்து இருக்கிறார். புரியுங்களா? அதனால தாவீது சொல்றான், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கூட, அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார செய்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பின்னான காரியங்களை மறந்து பூர்வ நாட்களை திரும்பி பார்த்து தேவன் எப்படியாக நம்ம உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரராக, ஒரு பிள்ளையாக, மகனாக, மகளாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியக்காரியாக கர்த்தர் நம்ம உயர்த்திருக்கிறார் என்பதை நினைத்து தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய வருடத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 65வது அதிகாரம் வசனம் 11, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அதனால 2021 வருடத்துக்குள்ள செல்லக்கூடிய நாம் இந்த வருஷத்தை குறித்து பயப்படாதபடி இம்மட்டு பாதுகாத்த தேவன், கிருபையாய் நம்ம நடத்தினவர், அது கொரோனா வியாதி COVID-19 பெண்டமிக்கு காட்டிலும் பல 70 மடங்கு வேகத்தோடு வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார் என்று விசுவாச அறிக்கையிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் எல்லா வியாதிகளுக்கும் விபத்துக்களும் உங்களையும் குடும்பத்தையும் மட்டும் பாதுகாத்தவர், இனியும் பாதுகாப்பார். இந்த புதிய வருடத்துக்குள்ளாக உற்சாகத்தோடு கூட தேவனுடைய கரத்தை பிடித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.